அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்ன வார்த்தை எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ரைட் நவ் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அடே கண்களை மூடி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு நேரத்திற்காக உமக்கு நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்ல போறீங்க, கடந்து வந்தது நான் அல்ல, கர்த்தர் நீ நடத்தி வந்திருக்கிறார், அவரே நீ நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே, ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே, ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்ப. இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. ஆனந்தமே, ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் பாடத்திடு. சொல்லுங்க, லீலி மலர் போல், லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் பாடத்திடுவே, கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாமே நீதயத்திலே, கர்த்தரின் சமூகம், கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாமே நீதயத்திலே, நான் மலர்ந்திடுவேன், நான் படர்ந்திடுவேன் நறுமணமாய். கண்களை மூடி நான் மலர்ந்திடுவேன், நான் படர்ந்திடுவேன் நறுமணமா. கரங்களை உயர்த்தி ஆனந்தமே, ஆனந்தமே உன் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே, ஆனந்தமே. ராஜா உங்க சமூகம் பெரியது, பிரசன்னமே உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோ, உங்க பிரசன்னத்திலே களி கூ. எல்லாரும் கண்களை மூடி, உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோ, உங்க பிரசன்னத்திலே. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆனந்தமே, ஆனந்தமே உம் சமூகமே, ராஜா. சொல்லுங்க, சொல்லுங்க, ஆனந்தமே, ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே. உங்க சத்தம் மாத்திரம் ஆனந்தமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே, ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்ன. சொல்லுங்க, ஆனந்தமே, ஆனந்த உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்ன.
யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, இன்றும் வாழ்கிறார், சுகம் தரும் தெய்வம், சுகமின்று தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற நம்புகிறவங்க மாத்திரம் ஒரு 2 நிமிட கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஆவில நிரம்பி, ஓ கர்த்தர் எனக்காண்டி ஏதாகில் ஒன்று செய்திருவாரியா? இதுவரையும் பாதுகாத்த கர்த்தர், இதுவரையும் நீ நடத்தின கர்த்தர், இதுவரையும் நல்ல சுகம் பல ஞானத்தோடு பாதுகாத்த கர்த்தர் எனக்காக ஏதாகில் ஒன்று செஞ்சிருவாருன்னு நம்புகிறவங்க நல்ல கையை தட்டி பக்கத்தில் உள்ளவங்களை வேடிக்கை பார்க்காம ஒரு 2 நிமிட ஆவில் நிரம்புங்க. கர்த்தர் நிரப்புகிறா, கர்த்தர் நிரப்புகிறா. நான் அல்ல, இனி கிறிஸ்துவே, இனி கிறிஸ்துவே, இனி கிறிஸ்துவே என்னை வழி நடத்த போகிறா. எனக்குள் வாழுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் அல்ல, நீர் எங்களோடு கூட பேசுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த அடியை நான் மறுபடியும் படிக்கணும்னு ஆவில ஏவப்படுகிற? ஒரு நிமிடமாக கண்களை மூடி ஹalleluya. நான் மலர்ந்திடுவே, நான் பாடர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. நான் மலர்ந்திடுவே, நான் பாடர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் பாட. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, லீலி மலர் போல், லீலி மலர் போல். ஏசையா, லீபனோன் மரம் போல் பாடர்ந்திடுவே, நான் மலர்ந்திடுவே, நான் பாடர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. நான் மலர்ந்திடுவே, நறுமணமாய், நறுமணமாய். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம வெறும் பூத்து குலுங்குகிறவர்கள் மாத்திரமல்ல, நறுமணமாய் நம்மளை படர செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, கர்த்தரனை நறுமணமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்புகிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. ஆமென். இந்த 1ஆம் தேதியில் உங்கள் யாவரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏக்கா ஜூன் மாதத்துக்குள்ளே வந்துட்டீங்க சொல்லுங்க. ஐயா ஜூன் மாதத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ஆமாம், எவ்வளோ அற்புதமாக பாருங்கள். இப்போ தான் ஆரம்பித்தது போல் இருந்துச்சு பாருங்களேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சல்லுன்னு போன மணி. ஆமாம், இந்த 6ஆவது மாதத்துக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையா, அப்பா, எத்தனையோ எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு விரோதமாக நமக்கே தெரியாமல் எழும்புனாங்க. ஆனால் அவங்க கண்களுக்கு மறைத்து நம்மளை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தட்டுனா நல்லா தட்டணும் கையை. சோத்திரம், ஹல்லேலூயா. நல்ல தேவனாக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஓசியா 14 அதனுடைய 5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லிபனோனை போல் வேறு ஒன்றி நிற்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆமென், ஆவியானவர் இருதயத்திலே போட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆமென், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேறு ஒன்றி நிற்பான். பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அக்கா நீங்கள் மலர போறீங்க. சொல்லுங்க, நீங்கள் மலர போறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கே அவள் மலர்ந்துருவாளோ அப்படின்னு நீங்கள்
நல்ல கையை பிடிச்சி நீங்க மலர போறீங்க. சோத்திரம். ஆமா, வாழ்க்கை மலர போகுது. ஆமே, கர்த்தர் மலர செய்ய போகிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் எப்படி மலருவானா? லீலி புஷ்பத்தை போல் மலருவான். சொல்லுங்க எல்லாரும், லீலி புஷ்பத்தை போல். இந்த லீலி புஷ்பத்தை குறித்து தியானிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இந்த இரண்டு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீலி புஷ்பம், நிறைய வகையான லீலி புஷ்பங்கள் இருக்கிறது. இந்த வகையான லீலி புஷ்பங்கள், நிறைய வகையான லீலி புஷ்பங்கள், நிறைய கலராக, நிறைய வெரைட்டியாக, நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இந்த லீலி புஷ்பம் நிறைய இருக்கு. பாருங்க, இதனுடைய வகையில் ஒரு வகை நல்லா சுலபமாக முளைக்கக்கூடிய நிறைய செடிகள் இருக்கிறது. நல்லா சுலபமாக பூக்கக்கூடிய நிறைய லீலி மலர்கள் இருக்கிறது. ஆனால் இதே வகையில் இன்னொரு வகை ஒன்று இருக்கு. அது எதின் மத்தியில் இந்த சாதாரணமாக எல்லா லீலி புஷ்பங்களும் பூக்கிறது போல அது பூப்பது அல்ல. அது எல்லாம் எப்படி சுலபமாக முளைக்க தொடங்குறதோ அதே போல இது சுலபமாய் முளைக்க முடியாது. இது எப்படி முளைக்கும்னா, முற்களின் மத்தியில், முற்கள் நிறைந்த பகுதிகளை ஜபத்தோட கவனிப்பீங்கன்னா கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேச விருப்பப்படுகிறார். இந்த லீலி மலர் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு முற்கள் நிறைந்த பகுதி. முற்கள் நிறைந்திருக்கும். எப்படி நம்ம பார்க்கிறோம், கத்தாழையை போல தான் அதோடைய செடி இப்படி நீளமாக இருக்கும். அதனுடைய சுற்றி ஃபுல்லும் முற்கள் நிறைந்திருக்கும். கத்தாழை போல இப்படி வளராது, நல்ல இப்படி ஒடுக்கி ஒடுக்கி வளரும். நல்ல முற்கள் நிறைந்த பகுதியில். நான் சொல்றது இது இன்னொரு டைப் ஆஃப் ஒரு லீலி மலர். இந்த லீலி மலர் எப்படி மலரும்னா, இந்த முற்கள் நிறைந்த பகுதி தான். ரொம்ப சுலபமாக முளைக்கக்கூடியது அல்ல. எவ்வளவு முற்கள் நிறைந்த பகுதிகளாக இருந்தாலும் கூட கர்த்தர் அதற்கு திட்டமைத்திருக்கிறார், அது மலர்ந்தே ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை முற்களை போன்ற பிரச்சனைகள் என் வாழ்க்கையில நெருக்கினாலும், எத்தனை சத்துருக்கள் வார்த்தைகளை கொண்டு என்னை நெருக்கினாலும், கர்த்தர் சொல்லிட்டார், நான் லீலி மலரை போல மலருவேன்னு நம்புகிறவங்க கரங்களை தட்டி 2 நிமிடம் கண்களை மூடி, கர்த்தர் என்னை லீலி மலரை போல மலர செய்வா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மலர்ந்தே தீருன்னு நம்புகிறவங்க 2 நிமிட கரங்களை தட்டி, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. லீலி மலரை போல. பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, எத்தனை முற்களை போன்ற வார்த்தைகள் வந்தாலும், எத்தனை முற்களை போல சத்துருக்கள் எழும்பினாலும், கர்த்தர் உங்களை மலர செய்வனு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை மலர்ந்தே ஆகும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா இந்த முற்களின் மத்தியில் கர்த்தர் வைக்கிறார்? இந்த முற்களின் மத்தியில் ஏன் கர்த்தர் வைக்கிறார்னா, அவர் நினைச்சார்னா நம்ம வாழ்க்கைய இந்த முற்கள் நிறைந்த இந்த பகுதியில் இருந்து பிரித்து நல்ல நிலத்துல, நல்ல செடி இருக்கிற இடத்துல, நல்ல சாஃப்டான பிளேஸ்ல அவரால் வைக்க முடியும். ஏன் அந்த இடத்துல நம்மளை பூக்க விடாம இங்க பூக்க வைக்கிறாரு தெரியுமா? எந்த முள்ளு நம்மளை நெருக்குனிச்சோ, எந்த முள்ளு நம்மளை நெருக்கி நம்மளை ஏவினதோ, அந்த முற்களின் மத்தியில தான் நம்மளை மலர செய்வது அவருடைய திட்டம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, எந்த முன்பதாக நாம் அவமானப்பட்டோமோ, எவர்கள் முன்பதாக நாம் தலை குனிந்தோமோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முற்களின் பதில ஏன் வைக்கிறாரு தெரியுமா? எவன் அதிகமா அந்த முள்ளுல உருவாக்கப்படுகிறானோ, எவன் அதிகமா போராட்டத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில எவன் அதிகமா கடந்து வருகிறானோ, அவனுக்கு அதிகமான பிரசனம் அவனுக்கு கொடுக்கப்படும், அதிகமான அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் நல்லா இருந்த காலத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை பார்க்கிலும், அவனுக்கு எப்போ முற்கள் நெருக்கி ஏவுகிறதோ, என்னைக்கு உபத்திரவங்கள் வருகிறதோ, அன்னைக்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். நினச்சிக்கோங்க, பிரச்சனை வருதா,
கண்ணீரை போல வார்த்தைகள் கடந்து வருதா? ஐயா, எனக்கு கர்த்தர் பாதுகாப்பு அதிகமாக இருக்க போகிறது. அவருடைய பார்வை என் மீது அதிகமாக இருக்க போகிறது. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க, உணர்ந்து சொல்லுங்க, ஆனந்தமே ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. நம்ம சொல்லுகிறோம் அவரால் எல்லாம் கூடும், அவர் எனக்காண்டி யாவையும் செய்து முடிப்பார். உண்மைதான். ஏன் அவர் நினைச்சாருன்னா அந்த முற்கள் இல்லாத பகுதியில் நம்மளால் வாழ வைக்க முடியும். பிரச்சனையே இல்லாம நம்மளை அவரால் வாழ வைக்க முடியும். ஏன் தெரியுமா இந்த சில வார்த்தைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் தெரியுமா சில மனுஷர்களை நமக்கு கர்த்தர் அனுமதிக்கிறது எதற்குனா, அவன் இல்லைன்னா நம்ம தேவ பிரசன்னத்தில் இருக்க மாட்டோம். இதுதான் 100க்கு 100 உண்மை. நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் பிரச்சனை இருந்த பொழுது கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்த போது ரட்சிக்கப்பட்டவங்க தான் நம்ம. ஹல்லேலூயா. எங்க கொரோனா மணியே பார்க்குறீங்க நீங்க எல்லாரும். நம்ம எல்லாரும் எப்போ பாருங்க, உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது கட்டாயத்தின் பெயரிலோ உருவாக்கப்பட்டது அல்ல, அன்பின் நிமித்தம் உருவாக்கப்பட்ட உறவு. ஏன் கர்த்தர் இந்த முற்களின் மத்தியில் வைக்கிறா? அதான் சொன்னது போல அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அதிகமாய் நம்மளை அமர செய்வதற்காக. சில மனிதர்களை கர்த்தர் கொண்டு வருகிறாரா, சில வார்த்தைகளை கொண்டு வருகிறாரா, புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னும் அதிகமாக அவருடைய பிரசன்னத்தில் உட்காரணுங்கிறது அவருடைய திட்டம். அவர் என்ன நினைக்கிறார்னா, என் மகன், என்னுடைய பிள்ளை இன்னும் அதிகமாக என்கிட்ட வரமாட்டானா, இன்னும் அதிகமாக என்கிட்ட வரமாட்டாளா? நம்ம எல்லாரும் இப்போ நல்லா இருந்தோம்னு வைங்களேன், இந்த இடத்துல எண்ணி 10 பேர் தான் உட்காந்துருப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா 10 பேர் தான் இங்கே உட்காந்துருப்போம். ஏன் எல்லாரும் அவரை தேடி வாரோம்? கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைவு இருக்கும். ஏன் அந்த குறைவு இருக்கிறது, ஏன் அந்த முற்கள் போல பிரச்சனைகள் இருக்கிறதுனா, அதன் மத்தியிலிருந்து நம்மளை மலர செய்கிறதற்காண்டி தான். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்துக்குள்ள, அவர் சமூகத்துக்குள்ள அதிகமாய் போகிறதற்காக அடுத்த காரியம் போடப்பட்டு இருக்கிறது. வாசிங்க மீண்டும் ஒரு முறையாக 5வது வசனம். அடுத்து நம்ம தியானிக்க போகிறோம், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். இந்த லீபனோன் இதை பற்றி நம்ம தியானிக்கணும்னா, வசனம் சொல்லுகிறது, இது எங்கெல்லாம் இந்த லீபனோன் எங்கெல்லாம் வருகிறதோ அது கேதுரு மரத்தை குறிக்கிறது. கேதுரு மரம் எங்கெல்லாம் வருதோ அது லீபனோனை குறிக்கிறது. நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது அதிகாரத்தை நீங்கள் எடுக்கும்போது, சங்கீதம் 92 அதனுடைய 12வது வசனம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளரும். லீபனோனில் உள்ள கேதுருவை போல். கேதுரு மரம் எங்கெல்லாம் வருதோ அங்கே இந்த லீபனோன் வரும். லீபனோன் எங்கெல்லாம் இருக்குதோ அது கேதுரு, வேற ஒன்றும் கிடையாது. லீபனோன்னா கேதுரு மரம். இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த லீபனோன் எப்படிப்பட்டதுன்னா, அந்த காலத்தில் பிரதான ஆசாரியர்கள், இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, குஷ்டரோகிகளுடைய குஷ்டம் நீங்கும்படியாக அவர்களை சுத்திகரிக்கிற முறைமையின்படி செய்வதற்கு உபயோகப்படுத்துகிறதான ஒரு பொருள் தான். இதனுடைய பட்டையை வச்சு தான் உபயோகிப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த சத்தியம் உங்களுக்கு நிச்சயமாக புரியும்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த குஷ்டரோகிகளுடைய லேவியராகம 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வரிசையாக போடப்பட்டு இருக்கும். இந்த லீபனோனினுடைய இந்த கேதுரு மரத்தினுடைய தண்டு, ஈசோப்பு, சிவப்பு நூல், 2 குருவிகள், ஒரு மண்பாண்டம், இவைகளை வைத்து தான் இந்த ஒரு குஷ்டரோகம் நீங்கும்படியான ஒரு காரியத்தை செய்வாங்க. வீட்டை சுத்திகரிக்கிறதற்கும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்க. இந்த லீபனோன் எப்படிப்பட்டதுன்னா, இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்டதுன்னா நல்ல உயரமாய் வளரக்கூடியது.
இந்த மரத்தினுடைய உயரத்தை பார்க்கிலும் இதனுடைய வேர் அதிகமாய் கீழே போய் அதிகமாய் படர்ந்து நிற்கும். அதான் கர்த்தர் அதை நமக்கு எக்ஸாம்பிளா, அதை நமக்கு எடுத்துக்காட்டா கர்த்தர் வைக்கிறார். நீ லீபனோனை போல வேரூன்றி நிற்பார். இந்த லீபனோன் எப்படிப்பட்டதுன்னா மிகவும் ஆழமா. கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்னா, நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் ஆழமாய் ஆமென் பதித்து வைக்க போகிறார். நம்முடைய நம்பிக்கையை ஆழமாய் கர்த்தர் பதித்து வைக்க போகிறார். அவர் மீது இருக்கிறதான அந்த வாஞ்சையை, அவர் மீது இருக்கிறதான அந்த நம்பிக்கையை இன்னும் ஆழமாய் கர்த்தர் பதித்து வைக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. எப்படி இந்த லீபனோனுடைய வேர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த முருங்கை மரம் இருக்குல்ல, முருங்கை மரம் தெரியும்ல, இந்த முருங்கை மரம் இதை இப்போ இந்த நடுவில் வச்சோன்னா இதனுடைய வேறு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். ஒன்றும் இப்படி ஆழமாக போகும், இல்லை இந்த 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 இதுக்குள்ளே தான் இருக்கும், சரௌண்டிங்குள்ளே. ஆனால் இந்த லீபனோனுடைய மரத்தை இங்கே நம்ம வளர்த்தோன்னு வைங்களேன், நல்ல ஆழமாக கீழே இருக்கும். நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்தை விட அதிகமாக படர்ந்து இருக்கும் அதனுடைய வேர். அதான் கர்த்தர் சொல்றார், அது எவ்வளவு புயல் அடித்தாலும், எத்தனை பெருங்காட்சிகள் வந்தாலும், எத்தனை பேர் அதை சரிக்க நினைச்சாலும் முடியாது. காரணம் அதனுடைய வேர் ஆழமாய் ஊன்றி நிற்கிறது. கர்த்தர் அதற்கு அடையாளமாய் சொல்லுகிறார், நாமளை கர்த்தர் லீபனோனினுடைய வேரை போல நம்மளை நீளமாக, உயரமாக, அடர்த்தியாக, படர்த்தியாக கர்த்தர் நம்மளை மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. இதனுடைய வேர் ஆழமா. இந்த மரத்தை தான் சாலமோன் ஐயா அழகா இந்த ஆலயத்தை கட்டுகிறதற்கு, அரண்மனையை கட்டுவதற்கு இந்த மரத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார். நல்ல ஸ்ட்ராங்கான வலிமையாய் உள்ள ஒரு மரம். இதற்கு ஒப்பனையாக கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய், லீபனோனை போல வேரூன்றி நிற்பாய். ஹல்லேலூயா. எத்தனை புயல்கள்! நான் இதில் கர்த்தருடைய வல்லமையும் நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எவ்வளவு வலிமையாக இது இருந்தாலோ, ஆனால் சங்கீதம் 29 சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆமென், கர்த்தர் லீபனோன். அது வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 29 சங்கீதம் 29 5வது வசனம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனில் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அது எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும், எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும், எவ்வளவு ஆழமாய் வளர்ந்தாலும், நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பதாக ஒன்றும் நிலை நிற்பதில்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயமாக சொல்லுகிறேன், லீபனோனை போல பிரச்சனை இருந்தாலும் அது கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பதாக ஒன்றுமில்லாமல் போய்விடும். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. கண்களை மூடி ஹல்லேலூயா. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. நான் மலர்ந்திடுவேன், நான் படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். நான் படர்ந்திடுவேன், நான் மலர்ந்திடுவேன், நறுமணமாய். சொல்லுங்க, லீலி மலர் போல், லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. லீலி மலர் போல், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. என் நம்பிக்கை நீர்தானையா, என் அங்கூரம் நீரேயா. என் நம்பிக்கை நீர்தானையா, என் அங்கூரம் நீரேயா. இன்ப துன்பங்களில் உம்மையை நம்புவே, இன்ப துன்பங்களில் உம்மையை நம்புவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல். நல்ல கையை தட்டி பாடுங்க. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே,
லீபனோன் மரம் போல் பாடர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போல் காலமெல்லாமே மலர்ந்திடுவே. நான் மலர்ந்திடுவே, நான் பாடர்ந்திடுவே நறுமணமாய். நான் மலர்ந்திடுவே, ஓ நறுமணமாய் பரவிடுவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இதே போல வேரூன்றி நின்றவர், ஆமென், மலர்ந்து இருந்தவர் யாருன்னு கேட்டா ஒரு தவறு கூட நான் நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில தவறு செய்யாத ஒருத்தர். ஒன்று இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாரும் அப்படியே தவறு செய்யாத ஒருத்தர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவோம். ஆனால் ஒருத்தர் இருக்கிறார். தியானிக்கும் போது நம்ம பார்க்குறோம் சாமுவேல் தீர்க்கதரிசி. என்னைய கேட்டால் அவர் ஒரு தப்பு செஞ்சார். என்ன தப்புனா மனுஷனுடைய இருதயத்தை பார்க்காம முகத்தை பார்த்தார். ஆனால் இது தப்பு லிஸ்ட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு தெரியல. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியர், இப்படியாக பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி உருவாக்கப்பட்டது எது நிமித்தம் தெரியுமா? அவருடைய வேர் எப்படி இவ்வளவு ஆழமாய் பதிந்திருந்தது தெரியுமா? காரணம் அவருடைய தாயாருடைய ஜபம். அந்த தாயாருடைய ஜபம், அன்னாளுடைய ஜபம். அன்னாளுடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் தியானிக்கும் பொழுது, என்னதான் அவளுக்கு ரெட்டிப்பான நன்மைகள் கொடுக்கப்பட்டாலும் கூட, என்னதான் அவளுக்கு ஆசீர்வாதங்கள் அருளப்பட்டால் கூட, அவளுக்கு ஒரு குறைவுள்ளவளாக நின்று கொண்டிருந்தாள். எப்போலாம் ஆலயத்திற்கு போகணும்னு அவள் சித்தமுள்ளவளாக இருக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் வந்து மனமடி வாக்கி கொண்டே இருப்பார்கள். வேதனையோடு கண்ணீரோடு. அவனுடைய புருஷர் வந்து சொல்லுகிறாரு, 10 பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு விசேஷித்தவன் தானே. அப்படி சொன்ன போது கூட, என்னதான் மனுஷங்க ஆறுதல் சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையில அவ இல்லை, அன்னாள் இல்லை. கொஞ்சம் கவனிங்களேன், இவளுடைய மனநிலைமையை கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் அமர்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற அந்த சூழ்நிலையில அவ மாத்திரம் தனியா எழும்பி போய் ஆலயத்துல போய் அழுது ஜெபிக்கிறான். நான் ஒன்று சொல்லுகிறேன், விலையேற பெற்றது தாயினுடைய கண்ணீரை தவிர வேற எதுவும் கிடையாது. நமக்காக அவங்க ஜெபிக்கிற அந்த ஜபம், நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதனுடைய விளைவு, அதனுடைய பதில் கண்டிப்பாக நமக்கு வரும். அந்த தாயாருடைய கண்ணீர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததானே. பாஸ்டர் கார்த்திக் கமாலியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு சாட்சி, அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சாட்சி. பாஸ்டர் இப்போ எவ்வளோ நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு நல்ல வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய முந்தைய நாட்களை பார்க்கும் பொழுது பயங்கர சேட்டைக்காரங்களாம். எப்படி பேதுரு பட்டயத்தோடு தான் இருப்பாங்களோ அதே போல தான் பாஸ்டரும் பட்டயத்தோடு தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அவங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், பையன் செய்கிற எல்லாமே தெரியும். அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும்போது குடிப்பதற்காக மாடிப்படியில் ஏறுவாங்க. அவங்க அம்மா தடையே பண்ண மாட்டாங்களாம். அவங்க கத்தியை சொருவிட்டு போகிறது அவங்க அம்மாவுக்கு தெரியும், ஆனால் தடை பண்ண மாட்டாங்களாம். அப்போ ஒரு தடவை அவங்க கேட்கும் பொழுது அவங்க அம்மா சொன்னாங்களாம், எங்கடா பேருவ நீ, என் முழங்காலை தாண்டி நீ எங்கே போக முடியும், என் ஜபத்தை தாண்டி உன்னால் எங்கே போக முடியும். இன்னைக்கு கர்த்தர் அவர்களை தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். தாயாருடைய கண்ணீர், தாயாருடைய ஜபம் ஒருபோது வீணாய் போகவே போகாது. உடனே நான் அவங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன், பிள்ளைகளை குறித்தோ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு மனுஷங்க முன்னாடி சொல்லாதீங்க, மனுஷங்க கிட்ட போய் சொல்லாதீங்க. நான் உண்மையை சொல்லட்டா, நீங்கள் எந்தெந்த ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்து நீங்கள் போய் இவங்க ஜெபிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பிரசங்க குறிப்பாக மாற்றிடுவாங்க. உங்கள் ஜப குறிப்பை அவங்க பிரசங்க குறிப்பாக மாற்றிடுவாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஜப குறிப்பு மனுஷங்க கிட்ட போகக்கூடாது, கர்த்தர் இடத்துல மட்டும்தான் போகணும். மனுஷங்க இங்கே நம்ம முன்னாடியே நல்லா நான் ஜெபிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு 10 பேர் முன்னாடி இன்னொன்று சொல்லட்டா, அவன் ரட்சிக்கப்பட்டவன் நல்லவனாக மாறிடுவான். ஆனால் அவங்க கண்ணுக்கு எப்பயுமே அவன் எப்படி தான் தெரிவானா, பாவியாக தான் தெரிவான்.
தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட மாத்திரம், அவர்கிட்ட மாத்திரம் தெரிவிங்க, உங்களுடைய கண்ணீரை வடிங்க. அவர் நிச்சயமாக பதிலை கட்டவிழ்க்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான அன்பு தேவனுடைய மனிதர் ஜான்சன் ஜாய்சன், அழகான கண்கள் என்னை கண்டதாலே, அதை எழுதின அருமையான தேவ மனிதர். அவங்க சொன்னாங்களாம், அவங்க வீட்டில் எல்லாருமே ஊழியம் செய்கிறவங்க, எல்லாருமே ஊழியம் செய்கிறவங்க. அவங்க சொன்னாங்க, நீயும் ஊழியம் தான் செய்யணும். அவங்க சொல்லிட்டாங்க, நான் செத்தாலும் சாவனே தவிர ஊழியத்துக்கு மட்டும் நான் வரமாட்டேன். நான் என் கையால் உங்களை நான் தாங்குறேன். நான் உழைச்சி நான் சம்பாதிக்கிற பணத்தில் நம்ம சபையை நடத்துவோம், நல்லா ஊழியம் செய்வோம், கர்த்தர் சந்திப்பார், அப்படி நல்லா சொல்லி பார்த்தாங்க. அவங்க தாயார் விடவே இல்லை. கதறி கதறி அழுது ஜெபித்து 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 ஜெபித்து, ஆமாம், முன்னாடி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க பார்க்கிலும் இன்னைக்கு அவங்கள கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தி வருகிறார். ரகசியம் என்ன தெரியுமா? அந்த தாயாருடைய ஜெபம். ஹல்லேலூயா. கொஞ்சம் இதை பாருங்க, இந்த அன்னாள் ஜெபித்த இந்த ஜெபம், இந்த அன்னாள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள், ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் வடிக்கப்படுகிறது, அவளுடைய கண்ணீர் வடிக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன், இந்த அன்னாளுடைய ஜபத்தை கூட பரியாசம் பண்ணின ஏலி, ஆமே, நான் பார்க்கிறேன், அவ சொல்லுகிறா, ஆமேன், இந்த இந்த எந்த மட்டும் நீ வெறித்து கொண்டு இருப்பா, எந்த மட்டும் குடித்து கொண்டு உழம்பி கொண்டு இருக்கிற நீ தயவு செஞ்சு எந்திரிச்சு வெளியே பேரு. அப்படி சொல்லும் பொழுது அவளுடைய ஜபங்கள் அசட்டை பண்ணப்பட்டது. நான் நினைக்கிறேன், ஆமேன், யார் யாரெல்லாம் அவளை அசட்டை பண்ணினாங்களோ, யார் யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக பேச தொடங்கினாங்களோ, யார் யாரெல்லாம் அவளை மனமடி வாக்குனாங்களோ, அவர்களை பார்க்கிலும் அவளுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா கர்த்தர் சிலரை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், உங்க ஜபங்களை குறித்து யார் யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ, யார் யாரெல்லாம் உங்க ஜபத்தை அற்பமாய் தள்ளி போட்டார்களோ, உங்க தலைமுறைகளை கர்த்தர் அவர்களுக்கு மேலாய் வாழ வைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் ஆவில நரம்புங்க பார்க்கலாம். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த வார்த்தை சிலரோடு கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். உங்களை அல்ல, உங்க பிள்ளைகளை, உங்க தலைமுறைகளை கர்த்தர் வாழ வைக்க போகிறார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். வேடிக்கை பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். நேரம் ஒரு 2 நிமிடம் கூட போனாலும் பரவாயில்ல. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஐயா, அண்ணாள் ஜெபம் பண்ணுனா, ஐயா கண்ணீர் வடிச்சா அண்ணாள், ஆனா அவளுடைய கண்ணீர் ஒருபோது வீணா போகல, அவளுடைய கண்ணீர் ஒருபோது வீணா போகல. ஓ, வசனம் சொல்லுகிறது, அன்னாள் துக்க முகமாக இருந்தது இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இனி 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 துக்க முகமாக இருக்க மாட்டீங்க. தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் இந்த ஸ்தலத்திற்கு வரும் பொழுது உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்த போகிறார், சாட்சியாக நிறுத்த போகிறார், சாட்சியாக நிறுத்த போகிறார். இனி துக்க முகமாய் வந்தது போல அல்ல, இனி அழுது புலம்பின நாட்கள் அல்ல, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ நேரங்கள் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நேரங்கள் நம்முடைய ஜபங்கள் அசட்டை பண்ணப்பட்டது. எத்தனையோ மனிதர்கள் அற்பமா எண்ணினார்களே. நான் வேதம் வாசிக்கும் பொழுது என்னை அற்பமா எண்ணினார்களே, நான் ஜெபிக்கும் பொழுது அற்பமா எண்ணினார்களே, நான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது என்னை அற்பமா எண்ணினார்களே. அவர்களை பார்க்கிலும் நம்மளுடைய தலைமுறையை வாழ செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாரோ ஒருவரோடு கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். என் ஆவில உணர்த்தப்படுகிறது, கர்த்தர் சிலரோடு ஒருவரோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, மறுபடியும் இந்த ஸ்தலத்திற்கு வரும் பொழுது ஒரு நல்ல செய்தியை கேட்க பண்ண போகிறார். இந்த ஸ்தலத்திற்கு மறுபடியுமாய் வரும் பொழுது துக்க முகமாய் அல்ல. அண்ணால நம்ம பார்க்கிறோம், வேதனையோடு தான் வந்தா, கண்ணீரோடு தான் வந்தா, புலம்பிக் கொண்டு தான் வந்தா. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவள் துக்க முகமாய் இருந்தது இல்லை. அவள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினா. கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க நம்மளை லீலி மலரை போல மலரை செய்கிறவர்?
வசனம் சொல்லுகிறது, ஆமென், யோசேப்பினுடைய வேர் சுவரின் மீது படர்ந்திருக்கும். எத்தனை சுவர், எத்தனை கல் நம்ம வேறு மேலே போடப்பட்டாலும், நம்முடைய விசுவாசத்தின் மீது கற்களை போல பிரச்சனைகள் போடப்பட்டாலும், வசனம் சொல்லுகிறது நம்முடைய வேர் அதன் மீது படர்ந்திருக்கும். கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்களா. முடிந்தவர்கள் மாத்திரம் எழுமி நின்று ஹல்லேலூயா 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 ஜெபிங்க ஜெபிங்க பார்களா. கர்த்தரனை மலர செய்வா, கர்த்தரனை மலர செய்வா, கர்த்தரனை மலர செய்வா. அவர் நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். நம்புகிறவங்க ஜெபிங்க பார்களா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போ காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனித்துளி போ காலமெல்லாம் என் இதயத்திலே. நான் மலர்ந்திடுவேன், நான் படர்ந்திடுவேன், நறுமணமா பரவிடுவேன். நான் மலர்ந்திடுவேன், நான் படர்ந்திடுவேன், நறுமணமா. நல்ல கரங்களை தட்டி லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். நான் மலர்ந்திடுவேன், நான் படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். நான் மலர்ந்திடுவேன், நறுமணமாய். லீலி மலர் போல், லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். லீலி மலர் போல், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். நான் மலர்ந்திடுவேன், நான் படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். நான் மலர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பி. கரங்களை உயர்த்தி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். நான் மலர்ந்திடுவேன், நான் படர்ந்திடுவேன், நறுமணமாய். கண்களை மூடி நான் மலர்ந்திடுவேன், ஆமென், நறுமணமாய். இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் மலர்ந்திடுவேன், நான் மலர்ந்திடுவேன். கர்த்தர் என்னை படர செய்கிறவராயிருக்கிறார். எப்படி லீலி புஷ்பத்தை முற்களின் நடுவிலிருந்து அவர் பூக்கச் செய்கிறாரோ, அதே போல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலோ, எத்தனை பாடுகள் வந்தாலோ, எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலோ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கர்த்தர் என்னை பூக்கச் செய்வா, கர்த்தருடைய நறுமணத்தை பரவ செய்வா. என் வாழ்க்கை படர்ந்து ஓங்கோ. எப்படி சுவர்களின் மீது என்னுடைய வேர்கள் படருமோ, அதே போல கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை படர செய்வார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் வரையும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர், பரிபாலித்தீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்தீரே, எங்களை ஆசீர்வதித்தீர், அதுக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசினீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு தந்தீர், அதுக்காக நன்றி. உடைய தாசனை கரங்கள் எடுத்து பயன்படுத்தினதுக்காக நன்றி. ஆண்டவரே, இங்கே வந்ததான தேவனுடைய பிள்ளைகள் மலர போகிறார்கள். நாங்கள் மலர போகிறோம் கர்த்தாவே. நாங்கள் வேறு ஊன்ற போகிறோம். எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, எதெல்லாம் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ, அந்த எல்லாம் பார்க்காமல் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு நீர் பனியை போல் இருப்பேன் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, இந்த சூடான ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியில், ஆண்டவரே வியாதியின் மத்தியில், பாடுகளுக்குள்ளாக போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு பனியை போலவும், லீபனோனை போல அந்த இடத்துல மலரவும், கேதுரு மரங்களைப் போல வேரூன்றி நிலைத்து நிற்கவும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் ஒரு விசை ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் புறப்பட்டு மறுபடியும் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவி செய்யுங்க கர்த்தர். இங்கே வந்த தேவதாசர்கள் எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவரே, சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நீ வரப்போகிறதான நித்திய கன மகிமைக்கு ஈடானவைகள் அல்ல. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, இந்த பலத்தோடு நம்முடைய ஜனங்கள் புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தர். ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம், திருக்கரங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேளும் அன்பு பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.